எக்ஸ்ட்ரீம்லி ஆட்டிடியூடாக இருப்பான். ஏன் எதுக்கு மோதுவாங்க? எனக்கு நான் அண்ணன் சொல்கிறேன். வரவங்கலாம் அண்ணன் கூப்பிட்டேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோட எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, அதே மாதிரி ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்லேருந்து எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் வந்துடும். சரி, நைட்டு என்ன நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். விக்ரம் வியானா சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா பக்கத்தில் படுத்துட்டு இருக்காங்க. விக்ரம் இருக்கார்ல, சம்மந்தமே இல்லாமல் லவ் மேட்டர் எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. வியானாக்கும் எஃப்ஜேக்கும் லவ்வை கொண்டு வரணுன்ற மாதிரி சில முயற்சிலாம் பண்ணுற மாதிரி இருக்கு. என்ன சொல்றாருன்னா, எல்லா லவ் ஸ்டோரியும் பார்த்துருக்கல சுபிக்ஷா, அதில் எப்போவுமே 2 எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள சரியா ஒத்தே வராது, அந்த மாதிரி ஆளுங்க தான் லவ் பண்ணுவாங்க. ஸோ வியானாவும் அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குல்லன்ற மாதிரிலாம் சுபிக்ஷா கிட்ட கேட்குறாரு. ஸோ இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத சுபிக்ஷா ஒரு ஸ்டேஜில் புரிஞ்சுக்கிறாங்க. இதை பற்றி ஏற்கனவே இவர் வியானா கிட்ட பேசியிருப்பாரு, அதுக்கப்புறம் தான் சுபிக்ஷா கிட்ட கேட்குறாரு. ஸோ இவர் எஃப்ஜேவை தான் மீன் பண்றாரு அப்படின்றத சுபிக்ஷா புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவுலயே வியானா என்ன சொல்றாங்கன்னா, எஃப்ஜேவை நான் அண்ணன் தான் சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு விக்ரம் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தரை அண்ணன்னு நல்லா ஸ்ட்ராங்கா கூப்பிட்டாதான் அண்ணன், போற வர எல்லாரையும் அண்ணன் சும்மா சொன்னா அது சேராதுமா, அதனால லவ் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் விக்ரமும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு சுபிக்ஷா இருக்காங்கல்ல, இல்ல இவளுக்கும் அவனுக்கும் சுத்தமா செட்டே ஆகாது, அதனால லவ் ஸ்டோரிலாம் ஏற்பட வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா விக்ரம் விடவே மாட்டாருங்க. இவங்க 2 பேரை எப்படியாவது லவ் பண்ண வைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. விக்ரம் இப்போ மேக்ஸிமம் இவங்க 2 பேர் கூட தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. இவங்கள வச்சு ஏதாவது ஒரு ப்ளே பண்ணலான்னு யோசிக்கிறாரா என்னன்னு தெரியல. காமெடியா பேசினா கூட பரவாயில்ல, அதாவது எஃப்ஜேக்கும் உனக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கு, சண்டை தாமா பின்னாடி காதலா மாறும்னு கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசினா கூட பரவாயில்ல. இவர் சீரியஸாவே பேசிட்டு இருக்காருங்க. விக்ரம் ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்காரு, உங்க 2 பேருக்குள்ள லவ் ஸ்டோரி ஏற்பட்டா நல்லா இருக்கும், ஏன்னா உங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக ஒரு கதையை சொல்றாரு. அது என்னன்னா, நான் ஒரு ஷார்ட் பிலிமோ இல்ல ஒரு படமோ எடுத்துன்னு வச்சுக்கோ, உங்களை மாதிரி 2 பேர் தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்றாரு. அதாவது எஃப்ஜேவை சூஸ் பண்ணுவாராம், அதுக்கப்புறம் வியானாவை சூஸ் பண்ணுவாராம். நீங்க 2 பேருமே லவ் ஸ்டோரி பண்ணாதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. திரும்ப திரும்ப இங்கே தாங்க நிக்கிறாரு. வியானாக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. வியானா சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் மறுத்துட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மறுத்துட்டு இருக்காங்க. ஆனா திரும்ப திரும்ப விக்ரமா அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இவங்க 2 பேரை சேர வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்றாரு. நான் ஒரு படம் எடுத்தா உங்க 2 பேரை தான் பேரா போடுவேன், அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எதுக்காக விக்ரம் இந்த மாதிரி பண்றாரு? ஏன்னா காமெடியா பண்ணலங்க, கொஞ்சம் சீரியஸா தான் இந்த விஷயத்த பண்றாரு. இவர் எதுக்காக இந்த விஷயத்த பண்றாருன்றது பெரிய கேள்வியா தான் இருக்கு. ஏன்னா இப்ப விக்ரம் மேக்ஸிமம் இவங்க 2 பேர் கூட தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. இவங்க 2 பேரை வச்சு ஒரு கேம் நடத்தலான்னு யோசிக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனா வியானா ரொம்ப விவரமானவங்க, தேவன் இவர்கிட்ட கூட அட்டாக் பண்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இவருக்கு தெரியல. இவர் கொஞ்சம் அப்பாவியா இவங்கள வச்சு ஏதாவது பண்ணலான்னு யோசிக்கிறாரு. பட் 2 பேருமே உசார் தான், வியானாவும் உசார் தான், சுபிக்ஷாவும் உசார் தான். விக்ரம் எதுக்காக திடீர்னு எஃப்ஜே கூட சம்பந்தப்படுத்தி பேசுறாருன்னு தெரியல. இப்ப ஆதிரை போனதுனால எஃப்ஜே சும்மா இருக்கான், நீ அவனை வச்சு லவ் கண்டென்ட் கிரியேட் பண்ணு அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா இன்ட் கொடுக்குறாரா என்னன்னு தெரியல. அப்படி பண்ணா அது வியானாக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். வியானா அந்த மாதிரி பண்ற ஐடியாலே இல்லை. ஏன்னா இவர்கிட்ட பேசும்போதே தெரியுது, எனக்கெல்லாம் அவனை சுத்தமா பிடிக்கலன்ற டோன்ல தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது விக்ரமோட ஐடியா ஃப்ளாப் தான் ஆயிடுச்சு. ஆனால் விக்ரம் எதனால இந்த ஐடியாவை சொல்றாருன்றதை புரிஞ்சுக்க முடியலங்க. வர எபிசோட்ல தான் புரிஞ்சுக்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.